விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள் திருப்தியை ஏற்படுத்தும். சங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். வியாபாரப் பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும். சிறு மற்றும் குறுந்தொழிலில் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்துச் செயல்படவும். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில் தீர்வு காண்பீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பயணத்தில் கவனம் வேண்டும். தொழில்நுட்ப தேடல் அதிகரிக்கும். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீர்கள். வெளிவட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும். பேச்சுக்களில் பொறுமையை கடைபிடிக்கவும். தாய் வழி உறவுகளின் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும். கடன் சார்ந்த உதவி கிடைக்கும். வரவுகளால் நெருக்கடிகள் குறையும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் பொறுமை வேண்டும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் முயற்சிகள் ஈடேறும். கால்நடைகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். மாணவர்களுக்கு மறதி தொடர்பான இன்னல்கள் குறையும். தடைகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள். சிந்தனைகளிலிருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும். தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும். எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும். மறைமுக பிரச்சனைகள் குறையும். வழக்கு விஷயத்தில் சாதகமான முடிவு ஏற்படும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயமடைவீர்கள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளியூரிலிருந்து புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகப் பணிகளில் பொறுமை வேண்டும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் சார்ந்த வர்த்தகப் பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனையால் நன்மை உண்டாகும். அரசு சார்ந்த வழியில் அலைச்சல் ஏற்படும். சமூக நிகழ்வுகளால் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும். தந்தையிடம் அனுசரித்துச் செல்லவும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சாஸ்திர சடங்குகளை பற்றிய புரிதல் உண்டாகும். தொழில் வழியில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். உடனிருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும். தர்ம காரியத்தில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும். சமூக நிகழ்வுகள் மனதளவில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். உயர்கல்வி தொடர்பான குழப்பம் விலகும். குடும்பத்தில் பெரியோர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். ஓவியம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஒப்பனை துறையில் மேன்மை உண்டாகும்.